தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. எம்.ஆர். விஜயபாஸ்கர் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜுக்கு 2 நாள் காவல் வழங்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய பிருத்திவிராஜுக்கு தற்போது சிபிசிஐடி போலீசார் 2 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். எம்.ஆர். விஜயபாஸ்கர் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜுக்கு 2 நாள் காவல் வழங்கப்பட்டுள்ளது. அவரை காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி பரத்குமார் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நீதிமன்ற காவலில் உள்ள காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜை கரூர் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் ஆஜர்படுத்தினர். காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜை சிபிசிஐடி போலீசார் 2 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி பரத்குமார் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதுகுறித்த தகவல்களை விரிவாக தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, உங்களுடைய தகவல்கள். கரூர் வாங்கல் பகுதியை சார்ந்த பிரகாஷ் என்பவர் நில மோசடி வழக்கில் புகார் அளித்த நிலையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வழக்கு விவகாரத்தில் கரூர் காவல் நிலைய ஆய்வாளர் பிருத்திவிராஜ் சொத்தின் அசல் ஆவணங்கள் தொலைந்து விட்டதாக சான்று வழங்கியதாக அளிக்கப்பட்ட புகாரில் சிபிசிஐடி போலீசாரால் கடந்த 17ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நிலையில் சேலம் மத்திய சிறையில் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்ட நிலையில் சிபிசிஐடி போலீசார் கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்று அவரை ஆஜர்படுத்தினர். இந்த வழக்கு குறித்த ஆய்வாளர் பிருத்திவிராஜிடம் விசாரணை நடத்துவதற்காக நீதிபதியிடம் அனுமதி கேட்டனர். கரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள குற்றவியல் நடுவர் எண் 1 நீதிபதி பரத்குமார் அவர்கள் 2 நாட்கள் சிபிசிஐடி கஸ்டடி எடுத்து விசாரிக்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி அலுவலகமான காந்தி கிராமத்தில் உள்ள நிலையில் அங்கு அழைத்து செல்ல உள்ளனர் கவிதா. தற்போதைய தகவலுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.